போன முருகன் வந்து வந்துடுங்க. விட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எனக்கு தெரியாத விட்டா என்ன பண்ணுறது? சங்கடப்படுவாங்க. 500 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு சாலெல்லாம் போட்டாச்சு. முதல்ல பணம் போட்டார் முருகன் தான் போட்டார். வேற யாரும் போட போடணுமான்னு பாருங்க. அப்படியே டிக் பண்ணி விடுங்க. இதில் விட்டுருங்க. அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் போட்டாச்சு. நேற்று நாள் பாருங்க. நேற்று பாருங்க. ₹500 நம்பர் சந்திராமம் வந்தாரா? அவங்களுக்கு போனா மாமா ₹500 கொடுத்தாரு. அவரெல்லாம் போட்டாச்சு. முருகன் நலந்த இவங்களை போனா இதெல்லாம் வெளியே ஆளுங்க விட்றேன். 2 பேருக்கு போடணும். இப்போ சவுந்தர் மாமா அவங்களுக்கு பாதி இருக்கு. ஒரு 3 பேர். ஏன்னா அவங்களும் போட்டு துண்டில் கூட அப்புறம் ஏன்னா அது இதில் போட்டு விட்டுலாம். ஏய் இந்த பூமுடி மேல ஆடக்கூடிய ஆளு யாரு? இந்த பூமுடி மேல வந்து விளையாடு யாரு கேக்குறேன்? நான் தான் சூத்துலே வந்து சாப்பிட்டேன். உலகத்திலே பூனே முடி சாப்பிடா கூத்துக்காக சாமி, ஒன்னு பொட்டு வைக்காத சாமி, ஒன்னு துணி கட்டாத அம்மனு தொடக்கிற சாமி. யாரு கேளு. சரி, அப்படியே உலகத்துல 3 தெய்வம் அப்படி பழகா அது கண்ணுக்கு மறைவாக. ஆமா, இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க வந்துக்கிறீங்களே. ஓ, பூங்கரத்தை ஒடிக்காது. இது ஒண்ணு எவ்வளவு சக்தி வாங்க கேட்டு வந்துச்சுனா எனக்கு எப்போ வந்துச்சு? கக்கா வந்துச்சு. சாமி தான் அப்படியா பாரு. இப்ப நான் என்னன்னா, இப்ப வந்துகிறது யாரு? எந்த தெய்வம் வந்துகிறது? என்ன தெய்வம்? சாமி யாரு போயிடுச்சு? எப்பா சத்தியமா சாமி வரல. எங்க திருப்பதி போறேன். சாமி வர திருப்பதி போறியா? சரி, என்ன பெறாது? ஓ, உங்களை எங்க போச்சு? கல்யாணம் ஆகி 10 வருஷ காலமா குழந்தை குட்டியே கிடையாது. குழந்தை என்பது கிடையாது. ஆமா, போயிட்டு உனக்கு குழந்தை இல்லையா? உன் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லையா? 2 பேரும் சேர்ந்து குழந்தை. ஏண்டா அப்படி இருக்கும்போது என்கிட்ட கேட்டிருந்தா நான் புள்ள கொடுத்துருப்பேன். நீங்க புள்ள கொடுக்குற சாமியாடா நீ? ஏமானு புள்ள கொடுக்குற சாமி இருக்கக்கூடாது. என்கிட்ட வந்து எனக்கு வந்து 6 பசங்க இருக்கிறாங்க. உனக்கு சத்தியமா? ஆமாட்டா. அதெல்லாம் பொண்டாட்டிக்கு வந்துருக்காங்கடா. இல்ல, என் பொண்டாட்டி தான் பிறந்துச்சு. அப்படி அதுல ஒரு புள்ள தத்து எடுத்து கொடுத்துருப்பேன்னு சொல்ல நல்லதுங்க. ஐயா அப்படி இருக்க பகவான் போய் பாராட்டுங்க. பகவானே, கல்யாணம் ஆகி 10 வருஷ காலம் ஆகிறது. உங்க சன்னிதானத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறோம். ஓஹோ, காலாலே நடந்து போறேன். இல்ல சூத்தாலே ஜெயிக்கிட்டு போறேன். சொல்லு. அப்படி இருக்கும் பொழுது வேண்டிக்கிட்டு வந்து அடுத்த மாசமே என் பொண்டாட்டி கரு தின்னுச்சு பையன்.
நாள். ஆமா அப்படி இருக்க ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு 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 10 வருஷத்துல 10 வருஷம் கல்லிகால் முடிக்க போற மாதிரி எங்க கூட எடுத்து போட்டான். சரி அப்படி இருக்க அந்த பிரார்த்திக்கணும். எங்க 10 பிள்ளைங்க மயிறு எங்க மயிறு என் பொண்டாட்டி மயிறு எங்க மாமியா மயிறு அம்மா கடவுள் என்ன தெரியா அம்மா மயிறு என் பூஜா மயிறு எல்லாம் நம்ம சொந்த பொண்ணு என்ன பரவாயில்ல. ஆமா பூஜா மயிறு கொடுமா பகவான் பொண்டாட்டி அப்படி படிப்பா வராது மயிறு மட்டும் பொண்டாட்டி விட பூஜா பொண்டாட்டிக்கு தான் நிறைய காலமே ஓட்டிக்குது. பூஜா மட்டும் எனக்கு நல்லா கட்டணும் திருப்பதி ஏழ்மலை இந்த பிஞ்சூர்ல இருந்து திருப்பதி ஏழுமலான் கோயில இருந்து பார்க்க போகிறேன். இந்த பிஞ்சூர் நன்னகரத்து இன்றைய நெல்சல் உன்னுடைய பக்தியை மெச்சு பகிட்டி மேய்ச்சா பக்தியை மேய்ச்சு என் கால பொண்ணு கால பாத்துட்டு அப்படியே மரும கோட்டை பாத்துட்டு மரும கோட்டை ஆமா மருமையை பார்த்து காலாலே நடந்து வருகிறாரே அண்ணனுக்கு ஆசீர்வாதம் போ அப்படி என்று இந்த பிஞ்சூர் நன்னகரத்தில் காலாய கண்டா இங்க வந்திருக்கார் தம்பி பாருங்க போய் வந்தா